இந்த வீட்டைச் சுற்றிலும் பறவைகளின் குதூகலிப்பைப் போலவே இந்த வீட்டையும் இந்த வீட்டு வாசலையும் இதில் வாழ்ந்த அன்பிற்குரிய அதிபர் அவர்களுடைய குடும்பத்தினரையும் என்னை போன்ற மாணவர்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். இந்த குடும்பத்தின் இளைய மகளான எலிசபெத் பிரேமளா வினோத்குமார் 1985 முதல் 1991 வரைக்கும் ஆங்கிலம், கிறிஸ்தவம் போன்ற பாடங்களை கற்பித்து விருப்ப ஓய்வு பெற்று இன்று கனடா தேசத்தில் வாழ்ந்து வருகிற பிரேமளா வினோத்குமார் அவர்களை மகிழ்ச்சியோடு இன்றைய ரூட்ஸ் ஆஃப் ஜெஃப்னா காலேஜில் சந்திக்கின்றோம். வணக்கம் பிரேமளா டீச்சர், உங்களை பற்றிய ஒரு சுய அறிமுகத்தோடு ஆரம்பியுங்கள். வணக்கம், நான் பிரேமளா கதிர்காமர், இப்போ பிரேமளா வினோத்குமார். நான் ஜெஃப்னா காலேஜில் தான் படித்து அங்கே டீச் பண்ணி இருந்தேன். என்னுடைய ஃபாதர் தான் ஜெஃப்னா காலேஜ் பிரின்சிபலாக இருந்தார். ஸோ அவரோட காலத்தில் என்னுடைய படிப்புகள் தொடங்கி முடித்து டீச்சிங் செய்து பேருந்து நான் அவர் ரிட்டையர் பண்ணிக்கல ஜெபனேசன் மாஸ்டர் தான் பிரின்சிபல். அந்த காலத்தில் நான் 90s நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டி வந்ததால் நான் ஜெஃப்னா காலேஜை விட்டு வெளியில் போனேன். யாழ்ப்பாண கல்லூரிக்கும் உங்களுக்குமான அந்த இனிய உறவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜெஃப்னா காலேஜில் நான் டீச் பண்ணி ஈவன் தோ நான் பிரின்சிபலோட டாக்டராக இருந்தும் எனக்கு அவற்ற மகள்ன்ற ஒரு வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் என்னோட நல்ல மாதிரி பழகி, ஸோ நான் அங்கே படித்தபடியாக எல்லாரையும் தெரியும், வட்டுக்கோட்டையில் இருந்தபடியாக அந்த ஊரில் இருந்த எல்லாரையும் பழகி நல்ல மாதிரி இருந்தது. கற்பித்தலை தவிர வேறு எந்த மாதிரியான காரியங்களில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொண்டீர்கள்? ஆஃப்டர் ஸ்கூல் பியானோ டீச் பண்ணினால், குவாயரில் இன்வால்வாக இருந்தாங்க, மற்ற சர்ச் ப்ரோக்ராம்ஸில் யூத் சண்டே ஸ்கூல் டீச் பண்ணால் அண்ட் சர்ச்சில் ஆர்கன் ப்ளே பண்ணி ஸ்கூலில் ஈவினிங் சர்வீசஸுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணினான். மற்றது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் டே, தமிழ் தினம் எல்லாத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கு ப்ராக்டிசஸ் கொடுத்து இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ், காம்படிஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ப்ராக்டிசஸ் கொடுத்து ஆஃப்டர் ஸ்கூல் சேர்னாங்க. கல்லூரியின் வளாகத்திலே வாழ்ந்தவர் நீங்கள், உங்களது மறக்க முடியாத நினைவுகள் என்ன இருக்கிறது யாழ்ப்பாண கல்லூரியோடு? கல்லூரியில் இருக்கைகளை நிறைய மறக்க முடியாத காரியங்கள் நடந்தது. அதை சொல்லவழிக்கிட்டா இப்போ நேரம் காணாது. பட் நாங்கள் கொஞ்சம் டீச்சர்ஸ் ஜெஃப்னா காலேஜில் படிப்பிக்கல ப்ரைமரி ஸ்கூலில் நல்லா என்ஜாய் பண்ணினோம். லைக் கஜனி, ஜெயசீலன் மாஸ்டர், கமலா டீச்சர், குயினி டீச்சர், ராஜசேனன் மாஸ்டர், அதிசயதாஸ் மாஸ்டர், திசராஜா மாஸ்டர், இந்திராணி டீச்சர், வினோ டீச்சர், மேனகா டீச்சர், நிஸ்தாமினாயம், எல்லோரும் ஒன்றா நல்ல சந்தோஷமாக இருந்த நாங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ அந்த காலம் நான் மறக்க முடியாது. இப்போவும் சில பேரோட எனக்கு இன்னும் கண்டாக்ட்ஸ் இருக்குது. அதை விட மிடில் ஸ்கூல், சீனியர் ஸ்கூல் டீச்சர்ஸோடையும் எங்களுக்கு கூட தொடர்புகள் இருந்தது. ஸோ நாங்கள் அவையோடையும் கூட பழகினோம். அண்மையில் 200வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடிய கல்லூரிக்கு உங்களது வாழ்த்து செய்தி என்ன? யாழ்ப்பாண கல்லூரி 200 ஆண்டை கண்டது மிகவும் சந்தோஷம். இன்னும் முந்தின மாதிரி பழைய மாதிரி இன்னும் அந்த படிப்புகள் எல்லாத்துலேயும் முன்னேறி கொண்டு போகின்றது. அதே மாதிரி இனியும் அப்படி நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி பிரேமளா. நீங்கள் கல்லூரியில் வாழ்கிற காலத்தில் அதிகம் யாருடனும் பேசாதவர், அமைதியான சுபாவத்தை கொண்டவர். நீங்கள் தந்த இந்த சிறிய நேர்காணலுக்காக நான் நன்றி கூறுகிறேன். இந்த நேர்காணலை வாய்க்க பண்ணிய திரு கற்பகன் கதிர்காமர் அவர்களுக்கும், ஜேம்ஸ் தனபாலசிங்கம் அவர்களுக்கும், எட்வர்ட் ஜெயசீலன் அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள்.